Hi, all cuties. Welcome back to Dia and Little Angel Part 2. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டோரியில் பார்த்த மாதிரி தியாவும் அந்த குட்டி ஏஞ்சலும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ரெண்டு பேரும் டெய்லி அந்த கார்டனில் ரொம்ப நேரம் விளையாடுவாங்க, நிறைய குறும்புத்தனம்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த பார்ட் 2வில் அவங்க என்ன பண்ணுறான்னு பார்க்கலாமா? ஒரு நாள் வழக்கம் போல் தியா ஸ்கூலுக்கு போயிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்ததும் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நம்ம குட்டி ஏஞ்சலை பார்க்கறதுக்காக அவன் பார்க்குக்கு கிளம்புனான். பார்க்குக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி இருந்த ரோஸ் செடியில் அழகா பூ ஒன்று பூத்திருந்தது. அந்த பூவை அந்த ஏஞ்சலுக்கு கிஃப்டாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு அந்த பூவை பிடிச்சி கையில் பிடிச்சிக்கிட்டா. அந்த பூவை கையில் வச்சுக்கிட்டு வேகமாக பார்க் நோக்கி நடந்து போனான். கார்டனுக்கு வந்து சேர்ந்த தியா தன் ஃப்ரெண்டான ஏஞ்சலை அங்கேயெல்லாம் தேடினான். ஆனால் கார்டன் முன்னாடி ஏஞ்சலை காணோம். சரி, நம்ம உள்ளே போய் பார்க்கலாம், நமக்காக உள்ளே வெயிட் பண்ணுவாங்களோ என்னமோ அப்படின்ட்டு தியா கார்டனுக்குள்ளே போய் பார்த்தா. அங்கே ஒரு மரத்துக்கு அடியில் உட்காந்து அந்த ஏஞ்சலு அங்கே இருக்க பட்டர்ஃப்ளைஸ் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தா. தியாவை பார்த்ததும் அந்த ஏஞ்சலுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. ஓடி வந்து தியாவை கட்டி பிடிச்சிக்கிட்டா. உடனே தியா, ஹாய் ஏஞ்சல், உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொன்னான். தியா தன் வீட்டில் இருந்து பிடிச்சிட்டு கொண்டு வந்த அந்த ரோஸ் ஃப்ளவரை ஏஞ்சலுக்கு கொடுக்குறா. ஏஞ்சல் அந்த அழகான ரோஸை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டா. ஓஹோ, நீ எனக்காக இந்த ரோஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கியே, அப்படின்னா நீ ஒரு விஷயம் கண்ணை மூடு, நான் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் அப்படின்னு ஏஞ்சல் சொன்னா. தியா கண்ணை மூடி அப்படியே நின்னா. சரி, இப்போ நீ கண்ணை திற பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் தியா கண்ணை திறந்து பார்த்தா. தியா கையில் ஒரு அழகான ராபிட்டு. அது பார்த்ததும் தியாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அந்த ஏஞ்சலும் தியாவும் அந்த ராபிட்டு கூட அந்த கார்டனில் ரொம்ப நேரம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் தியா குட்டி அந்த ராபிட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போனதும் அந்த ராபிட்டு கூட வீட்லேயும் ரொம்ப நேரம் விளையாண்டா. அதுக்கப்புறம் ராபிட்டுக்கு பால், சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு ஒரு குட்டி வீடு மாதிரி பண்ணி அதுக்குள்ள அந்த ராபிட்டை படுக்க வச்சா. குட் நைட் ராபிட், நம்ம நாளைக்கு காலையில் எந்திரிச்சு விளையாடலாம் திரும்பவும் அப்படின்னு சொல்லிட்டு தியா குட்டி தூங்க போயிட்டா. அடுத்த நாள் காலையில நேரத்தில் எந்திரிச்ச தியா ராபிட் கூட விளையாடலான்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த ராபிட்டை வச்சிருந்த அந்த பாக்ஸ் கிட்ட போறா. அங்க போய் ரொம்ப சந்தோஷமா அந்த பாக்ஸ்ல பார்த்தா அதுல அந்த ராபிட்டை காணோம். ராபிட் எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அந்த ரூம் ஃபுல்லா அந்த ராபிட்டை தேடுறா. ஆனா அந்த ராபிட்டு எங்கேயுமே காணோம். அதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வெளியே எங்கேயாவது ராபிட்டு போயிருக்குமா அப்படின்னுட்டு அந்த வீட்டுக்கு வெளியவும் ராபிட்டை தேடுறா. எங்க தேடினாலும் அந்த ராபிட்டை காணோம். என் ராபிட்டு தொலைஞ்சு போச்சே அப்படின்னு பயங்கர சோகமாயிட்டா. நம்ம இனி என்ன பண்றது அப்படின்னு தெரியாது நினைதியா. சரி, நம்ம போய் ஏஞ்சல் கிட்ட இதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குக்கு சோகமா நடந்து போனா. ஏஞ்சல் கிட்ட நடந்ததை எல்லாம் சொல்றா. உடனே ஏஞ்சலும் ஆச்சரியப்படுறா, எங்க போயிருக்கும் அந்த ராபிட்டு அப்படின்னுட்டு. அந்த ஏஞ்சலும் தியா குட்டியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ராபிட்டை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்டன்ல நிறைய பட்டர்ஃப்ளைஸ் பறந்துட்டு இருந்துச்சு. அந்த ஏஞ்சலு அதுல ஒரு பட்டர்ஃப்ளையை கூப்பிட்டு, நீங்க இந்த ராபிட்டை எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த பட்டர்ஃப்ளை, ஆமா நான் பார்த்தேன், காலையில அந்த ராபிட்டு நம்ம பார்க் முன்னாடி இருக்கிற அந்த வழியில ஓடி போனதை நான் பார்த்தேன்
ஒரு பெரிய நாயே அந்த ராபிட்டை துரத்திட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த பட்டர்ஃப்ளை சொல்றா. அதை கேட்டு தியா பயங்கர சோகமாயிடுறா. உடனே ஏஞ்சலு, கவலைப்படாத தியா, அந்த ராபிட்டை நம்ம கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த ராபிட்டு ஓடி போன வழியில இவங்க 2 பேரும் போறாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் அங்க அந்த ராபிட்டை அந்த நாய் துரத்திட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அத ராபிட் எப்படியாவது காப்பாத்துங்க ஏஞ்சல் அப்படின்னு தியா அழுகுறா. உடனே ஏஞ்சலு அந்த நாயிட்ட இருந்து அந்த ராபிட்டை எப்படியாவது காப்பாத்தணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறா. அப்பதான் ஏஞ்சலுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அங்க பக்கத்துல ஒரு மரத்துல ஒரு பெரிய தேன் கூடு இருந்துச்சு. அந்த தேன் கூட்டுல நிறைய தேனீ இருந்துச்சு. உடனே இந்த ஏஞ்சலு அந்த தேன் கூட்டுக்கு பக்கத்துல பறந்து போறா. பறந்து போய் அங்க அந்த தேனீ கூட்டத்தோட ராணி கிட்ட பேசுறா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா? அந்த நாய்கிட்ட இருந்து அந்த ராபிட்டை காப்பாத்துறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. ராணியும் சந்தோஷமா ஹெல்ப் பண்றேன்னு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ராணி கூண்டுக்குள்ள போய் அங்க இருந்த எல்லா தேனீகளையும் கூப்பிடுறா. கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ராபிட்டை அந்த நாய்கிட்ட இருந்து நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அங்க இருந்த அந்த தேன் பூச்சி எல்லாமே பறந்து போறாங்க. பறந்து போய் அந்த ராபிட்டை துரத்திட்டு இருந்த அந்த பெரிய நாயை தேனீங்க எல்லாம் கூட்டமா சேர்ந்து கொட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேன் பூச்சி கூட்டமும் போய் கடிச்சதுல அந்த நாய் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிடுது. அந்த ராபிட்டை விட்டுட்டு அந்த நாய் அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. தியா ஓடி போய் தன்னோட ராபிட்டை கையில தூக்கிக்கிறா. தூக்கி அதை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கு முத்தெல்லாம் கொடுத்துட்டு தியாவுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தியாவும் ஏஞ்சலும் ராபிட்டும் திரும்ப அவங்க கார்டனுக்கு போறாங்க. அந்த கார்டனுக்கு போய் 3 பேரும் திரும்பவும் வழக்கம் போல ரொம்ப ஜாலியா அங்க விளையாடுறாங்க. இனிமேலு நாய்க்குட்டி தூக்கிட்டு போகாம நான் ராபிட்டை பார்த்துப்பேன் அப்படின்னு தியா குட்டி அந்த ராபிட்டை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிட்டா. ஹாய் குட்டீஸ், இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஸ்டோரிஸ் கேட்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.